Important 1 mark. So question number 1. So draw the graph of sin inverse x in the principal value branch. So sin inverse x principal value branch la graph மட்டும் வரைங்க. இதெல்லாம் 1 mark question தான். So நீங்க எப்படி வரையறீங்கன்னா just draw the x axis and y axis. So நீங்க scale pencil யூஸ் பண்ணிக்கோங்க. This is the x axis and this is y axis. So sin inverse x அப்படினு சொல்லும்போது அந்த range principal value branchன்றது it is minus pi by 2 ல இருந்து closed interval minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும். So domain அப்படின்னு பாத்தீங்கன்னா minus 1 ல இருந்து plus 1 வரைக்கும் வரும். So இதுல 0 போட்டுக்கோங்க. is minus 1 here plus 1 domain. So 0 நம்ம angles வந்து 0 pi by 2 in between நீங்க pi by 6 போனா போட்டுக்கலாம் தேவைப்பட்டாதான். So இது வந்து pi by 2 இங்க வந்து minus pi by 2 எடுக்கிறேன். நம்ம கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் தான். அதாவது minus pi by 2 லைன் plus pi by 2 லைன் in between உள்ள கிராஃப் மட்டும். So the full கிராஃப்ல இந்த இடத்துல உள்ள கிராஃப் மட்டும். அடுத்து வந்து இந்த வேவ் இப்படி போகும். எனக்கு புரியுதா? இந்த வேவ் இப்படி போகும். இந்த சைடு வந்து இந்த மோட் வந்து இப்படி கீழே இறங்கி வரும். ஸோ கிராஃப் போடும்போது இந்த பெண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. திஸ் இஸ் த ரெக்வர்ட் கிராஃப் ஃபார் sin inverse x in the principal value branch. ஸோ 1 மார்க்குக்கு நீங்க இப்படி ஃபர்ஸ்டே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் டைம்ல நீங்க யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காது, உடனே போட்டு போயிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷனையும் பார்த்துடலாம். ஸோ draw the graph of cos inverse x in the principal value branch. So principal value branch la cos inverse x வரைய போறோம். So draw x axis and y axis. So உங்களுக்கு தெரியும் cos inverse x ல the principal value branch closed interval 0 to pi. So நீங்க இந்த கிராஃப் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டு காட்டுறேன். இந்த லைன் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். 0 to pi இந்த ஸ்பேஸ் அதிகமா வேணும். இதே கிராஃப் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போடுறேன். x axis y axis 0 to pi தான். 0 in between நீங்க pi by 2 is pi. 2 times pi by 2 is a pi. 0 to pi is a range. So here also domain is minus 1 to 1. Minus 1 plus 1. The main graph உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த part of the graph எடுத்து போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So cos 19 பாத்தீங்கன்னா அந்த இடம் 0ல போயிருக்கும். ஸோ இந்த இடத்து வழியா நம்மளோட கிராஃப் வந்து கிராஸ் ஆகணும். cos 0 1 இப்படி வரும் கிராஃப். ஜீரோல 1 காசு 90ல வந்து 0 ஆயிடும். இந்த 1க்கு நேரா ஃபினிஷ் ஆகுதான் பார்த்துக்கோங்க. That is a required graph for cos inverse x in the principal value branch. ஏன்னா 0ல இருந்து பைக்குள்ள தான் இருக்கணும்.
அதே மாதிரி கிராஃப் பார்த்தீங்கன்னா -1 to 1க்குள்ள தான் இருக்கணும். இது தாண்டி வெளியே வரக்கூடாது. டவுட் இருக்காமா வர்ஷினி? டவுட் இருக்கா? இல்ல மேம். புரியுதா? புரியுது மேம். இவ்வளவு வரைஞ்சு காமிச்சா போதும் 1 மார்க்குக்கு. சந்தோஷிக்கு புரியுதா? எஸ் மேம். ஓகேமா. அடுத்தது tan inverse x. So graph of tan inverse x. So in the branch. So in the principal value branch. So first x-axis varinga, y-axis varinga. This is x-axis and y-axis. So principal value branch pathina open interval -π/2 to +π/2. So principal value branch -π/2, +π/2. Is 0 origin π/2. Actually the 45 degree இது வந்து π/2 -π/2. இது 45 at +π/2. So நம்ம கிராஃப் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். எதனால ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2 போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிராஃப் வராது. இந்த +π/2 -π/2 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல டாட்டர் லைன்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. ஸோ டாட்டர் லைன்ஸ் ஏன் போறோம்னு அந்த இடத்துல கிராஃப் கிடையாது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த +π/2 அது வழியா டாட்டர் லைன்ஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு கிராஃப் வராது. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் கிராஃப் பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஃபினிட்டா π/2 டச் ஆகாது. ஏன்னா tan ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா உங்க கிராஃப் இந்த மாடல்ல வரும். நான் ரஃபா போட்டு காட்டுறேன். ஸோ டேனா இருந்தா உங்க கிராஃப் வந்து tan ஃபங்க்ஷன் இது எக்ஸ் இது ஒய்னா உங்க கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், லைன்ஸ் இப்படி வரும். இந்த லைன்ல டச் ஆகாது. இது π/2 டச் ஆகாம போயிட்டே இருக்கும். ஸோ நெவர் டச்சிங். இது டச் ஆகாம போவோம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சொல்லும் போது ஸோ இப்படி மாறிடுது, எக்ஸ் ஒய்யா மாறிடும். ஸோ இப்போ வந்து இது +π/2, இது வந்து -π/2. அதனால இந்த டாட்டர் லைன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல கிராஃப் வந்து நமக்கு டச் ஆகாதுங்கிறதுக்காக தான் டாட் லைன்ஸை போட்டிருக்கோம். இப்போ இன்பிட்வீன் உள்ள இந்த பிரான்ச் மட்டும்தான், இந்த கர்வ் மட்டும்தான் அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் உள்ள கிராஃப். இப்போ இந்த கிராஃப் மட்டும் போட்டுடலாம். இதில் டச் பண்ண வேணாம். தட்ஸ் ஆல். நீங்க டாட்டர் லைன்ஸ் போட்டு காமிச்சீங்கன்னா அதுவும் கிராஃபும் டச் ஆகாம பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ கிராஃப்ல புரியல, டவுட் இருக்குன்னா கேட்டுக்கோங்க. இங்கேயும் டச் ஆகாது. ஸோ இதுதான் ரெக்வர்ட் கிராஃப் ஃபார் tan inverse x in the principal value branch. ஸோ நீங்க இப்படியே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க்குக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கிராஃப். அடுத்தது கிராஃப். tan முடிச்சோன்னு காட்டையும் போட்டுருவோம். கிராஃப் ஆஃப் cot inverse x in the principal value branch. So cot inverse x வந்து நான் inverse of cot ன்னு சொல்லலாம், arc cotangent சொல்லலாம், arc of cot ன்னு சொல்லலாம். So cot inverse இப்படிலாம் நம்ம எழுதிக்கலாம். So இதோட principal value branch பார்த்தீங்கன்னா that is open interval 0 to π. இந்த டேபிள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. So principal value branch for cot inverse x is 0 to open interval 0 to π.
ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வரைகிறோம் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைகிறோம். 0 to pi. So this is 0. இது pi by 2 எடுத்துக்கிறேன். This is pi. Open interval 0 to pi. So already இந்த லைன் நமக்கு இருக்கு. அந்த pi அப்படிங்கிற லைன் வழியா டாட்டர் லைன்ஸ் போடுங்க. ஏன்னா அந்த இடத்துல கிராஃப் கிராஸ் ஆகாது, அந்த இடத்துல கிராஃபே இருக்காது. ஓகேங்களா? ஸோ draw a dotted lines through pi. ஸோ அதனால தான் ஓப்பன் இன்டர்வல் போடுறோம். 0 to pi. This is pi by 2 and this is pi. So graph எதுல கிராஸ் ஆகும்னா இந்த pi by 2ல கிராஸ் ஆகும். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா தெரியல, கன்ஃபியூஷனா இருக்குன்னா நீங்க வேல்யூஸ் போட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கிராஸ் ஆகிட்டு உங்க கிராஃப் வந்து எக்ஸ்ல டச் ஆகாம இந்த எக்ஸ்ங்கிற லைனுக்கு பேரலா வரும். திஸ் இஸ் ரெக்வயர்ட் கிராஃப் ஃபார் காட் இன்வெர்ஸ் எக்ஸ். அடுத்தது காட் முடிச்சாச்சு. ரிமைனிங் 2 கிராஃப்ஸ் இருக்கு, சீக்கண்ட் அண்ட் கொசிக்கண்ட். அதையும் பார்த்துக்கலாம். So graph of secant inverse x in the principal value branch. So உங்களுக்கு principal value branch clear பண்றதுக்கு டேபிள் வேணா பார்த்துக்கோங்க. So principal value branch for secant inverse x closed interval 0 to pi. இதுல வந்து இந்த pi by 2 அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் கிராஃப்ல இன்க்ளூட் ஆகி வராது. ஸோ 0 to pi. இதுல சிங்கிள்டன் ரிமூவ் த வேல்யூ சிங்கிள்டன் செட் pi by 2. ஸோ இதை ஒன் மோர் வேல நம்ம எழுதலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 0, இந்த pi by 2 வரும்போது நீங்க ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கலாம். யூனியன் அகைன் ஓப்பன் இன்டர்வல் pi by 2 to pi. ஸோ இப்படி கூட போட்டுக்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள மீனிங் சேம் மீனிங் தான். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0ல இருந்து pi by 2. இது ஓப்பன் அப்படின்னா அந்த pi by 2 இன்க்ளூட் ஆகாது. அகைன் ஓப்பன் pi by 2ல இருந்து pi வரைக்கும் pi இன்க்ளூட் ஆகும். ஸோ போட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ மெயின் கிராஃபும் வரைய தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். This is y axis. 0ல தான் இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு மேலுள்ள போர்ஷன் பெருசா இருக்குமே பார்த்துக்கோங்க. This x axis and y axis. This is 0. So pi by 2 and pi. Even space இருக்குமே பார்த்துட்டீங்கன்னா கிராஃப் பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ pi by 2ல pi by 2 வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ள கிடையாது. Through pi by 2 draw a dotted lines. So pi by 2 வழியா dotted lines போட்டுருங்க. So pi வரைக்கும் நமக்கு வந்து கிராஃப்ல வரும். So pi இன்க்ளூட் ஆகும். So கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகும், இங்க டச் ஆகாது. இந்த லைன்ல டச் ஆகாது. So here domain -1 to +1 இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடம் இருக்காது. இதை தவிர ரிமைனிங் பிளேஸ் தான். இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து ஃபுல் ஆர். ஸோ ரியல் லைன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஐ மீன் இங்கேயும் ரியல் லைன் கவர் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் ஒன்ல வந்து டொமைன் -1 to 1 தான். சீக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ் நீங்க டெக்ஸ்ட் புக் கையில இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க. சீக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ்க்கு என்ன டொமைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர் மைனஸ். ஸோ இந்த ரியல் நம்பர் லைன்ல
ஓப்பன் இன்டர்வல் -1 to 1 கிடையாது சீக்கன் இன்வர்ஸ். உங்க கிராஃப் போடுறது இந்த போர்ஷனுக்குள்ள கிராஃப் வரவே வராது. இன் பிட்வீன் -1 to 1 there is no graph. So beyond -1 to 1 இதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு அண்ட் இந்த ரைட் சைடுல தான் கிராஃப் உண்டு. ஸோ கிராஃப் வரையும் போது நீங்க அதையும் நோட் பண்ணிக்கணும். இப்போ tan cotனா ஃபுல் ரியல் நம்பர் லைன் கவர் ஆயிரும் டொமைன் செட்டப். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் ஒன்ல நான் மென்ஷன் பண்ணல, ஃபுல் கிராஃப் போடுறோம். ஸோ அப்படி இல்லாத இடங்கள்ல உங்களுடைய அந்த டொமைனையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு போட்டா பெட்டர். கிராஃப் இந்த -1 இந்த பிளேஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்படி ஃபுல்லா வரும். அதே மாதிரி இப்படி வரும், டச் ஆகாது, இப்படி போகும், க்ளோஸரா போகும். திஸ் இஸ் ரெக்கார்ட் கிராஃப் ஃபார் secant inverse x in the principal value branch. So next one, the last graph, cosecant inverse x. The graph of cosecant inverse x in the principal value branch. So principal value branch என்ன? So closed interval -π/2 to +π/2, ஆனா 0ங்கிற வேல்யூ மட்டும் கிடையாது. closed interval -π/2 to +π/2, இதுல 0 அப்படிங்கிற எலிமெண்ட் மட்டும் கிடையாது. இதை ஒன் மோர் வேல நீங்க எழுதிக்கலாம். -π/2ல இருந்து 0 ஓப்பன் யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 0 π/2. இப்படியும் போட்டுக்கலாம். So draw the x-axis and y-axis. So 0 அப்படிங்கிறது இந்த x-axis லைன் தான். So -π/2. This is -π/2 and இதே ஈவன் இன்டர்வல்ல +π/2. So கிராஃப் வந்து இந்த ரேஞ்சு கட்ல தான் இருக்கு. So இங்கேயுமே அந்த உங்களுடைய டொமைன் வேல்யூ பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் லைன்ல அந்த -1 to 1 வந்து கிடையாது, அது ஓப்பன் இன்டர்வலா இருக்கும். அந்த ஆர் இந்த ஃபுல் ரியல் நம்பர் லைன்ல -1ல இருந்து +1 வரைக்கும் கிராஃப் இருக்காது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் -1 அண்ட் திஸ் இஸ் +1. ஸோ உங்க கிராஃப் இங்க க்ளோஸரா இருக்கும், நான் டச் பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி -1 இங்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் உங்களுடைய பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல உள்ள cosecant inverse எக்ஸோட கிராஃப். ஸோ 1 மார்க்குக்கு நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா எது இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கா? No doubts, ma'am.